இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இந்த தலைப்பு என்னவென்றால், குடிவரவு அதனால் ஏற்படும் நன்மைகளும் பற்றி இங்கு ஆராயவிருக்கின்றேன். ஏற்கனவே குடிவரவை பற்றி நான் தொடர்ச்சியாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். பலருக்கு தெரியாத சில உண்மைகள் இங்கு நான் வெளியிட விருப்பமாக இருக்கின்றேன். அநேகமானவர்களுக்கு இதன் பின்னணி விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதை அறிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது, உங்கள் சந்ததியினருக்கு நல்லது. இது ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே நான் குடிவரவை பற்றி பதிவிட்டிருந்தேன், தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும். இன்று நான் பார்க்க போவது என்னவென்றால், ஒரு குடிவரவால் நாடில் ஒவ்வொரு நாட்டிலும், அதாவது குடிவரவு எடுக்கும் நாடுகள் எவ்வாறு நன்மை அடைகின்றதை பற்றி நாங்கள் இங்கு அலசி ஆராயப் போகின்றோம். முதலில் பொதுவாக ஒரு சின்ன விளக்கம் ஒன்று தருகின்றேன். இப்பொழுது நீங்கள் கனடாவுக்கு வர வேண்டும் என்று விரும்பினீர்களே ஆனால், நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கும் கனடிய தூதரகத்துக்கு சென்று அங்கு விண்ணப்ப படிவங்கள் நிரப்பி அனுப்பி அவர்கள் அது நிரப்பி மட்டுமன்றி, நீங்கள் அங்கு இருக்கும் கனடிய மருத்துவர்களது மருத்துவ சான்றிதழ்கள் பெற்று அதுவும் இணைத்துத்தான் நீங்கள் அனுப்ப வேண்டும். எனவே ஆரம்பமே அந்தந்த நாட்டுக்கு போவதற்கு முன்னர் அந்தந்த நாட்டு மருத்துவர்களுக்கு ஆன வரவு கனடாவுக்கு, நான் குறிப்பிட்ட உதாரணத்தின்படி கனடாவுக்கு வருமானமாக வருகின்றது. இதே போன்று நான் பலவிதமான வருமானங்கள் ஒரு நாட்டுக்கு வருகின்றது இந்த குடிவரவு மூலம் என்பதை பற்றி இங்கு உங்களுக்கு அறிய தரவிருக்கின்றேன். எனவே ஒரு உதாரணத்துக்கு 1,50,000 பேர் வருகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது திறமையான தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொன்னால், அவர்களது ஆகாய விமான சீட்டு, அதாவது அந்த ஆகாய விமானத்துக்கான சீட்டு அந்த விமான சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், ஸ்தாபனங்கள், அவர்கள் ஒரு வருமானத்தை எடுக்கின்றார்கள். அந்த வருமானத்தில் ஒரு சர்டன் ஒரு பகுதி அந்த நாட்டுக்கு, அதாவது நீங்கள் புதிதாக குடிபெயர போகும் நாட்டுக்கு பொருளாதாரமாக போகின்றது. இதே போன்று பலவிதமான வருமானங்கள் ஒரு நாட்டுக்கு வருமானமாக வருகின்றது. இது மட்டுமன்றி, உதாரணமாக நீங்கள் கனடாவுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் அப்ளிகேஷன் நிரப்பி அதுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது ஒரு தொகை, ஒரு கணிசமான தொகை ஒன்று நீங்கள் செலுத்தித்தான் இங்கு வர வேண்டும். 1997 ஆண்டுகளில் நான் கனடாவுக்கு வந்த பொழுது $5,500 கனடியன் டாலர் நான் செலுத்தி அந்த விண்ணப்ப படிவம் செய்து அனுப்பி, அது மட்டுமன்றி அதற்கு மேலாக கனடா மருத்துவரது சர்டிபிகேட் வாங்குவதற்காக, எனது மருத்துவம் பற்றிய விவரங்களை அறிவதற்காக அதையும் நான் இணைத்து அனுப்பினேன். அதற்கு மேலதிகமாக இன்னும் $500 நான் செலுத்தியிருந்தேன். இதே போன்ற வருமானங்கள் தான் ஒரு நாட்டுக்கு வருகின்றது. இந்த வருமானங்கள் ஒரு நாட்டுக்குள் வரும் பொழுது அந்த நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் வெளிக்கிடும் நாடு, அதாவது உங்களோட சொந்த நாடோ இல்லை நீங்கள் வேறு பதியமட்டத்திலிருந்து வெளிக்கிட்டிருந்தீர்களே ஆனால் அந்த நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் புதிதாக குடிபெயர போகும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு சாதாரண ஒரு பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றும் கூறலாம். அடுத்ததாக, நீங்கள் எல்லாம் சரி செய்து ஒரு நாட்டுக்கு வருகின்றீர்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதோ அல்லது உங்களது உறவினர்களோடு வந்து இங்கு பல காலம், நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று விரும்பியோ அல்லது வேறு விதமாக, அதாவது அரசியல் ரீதியாக சமூக பிரச்சனைகள் மற்றும் நாட்டில் பிரச்சனைகள், வேறு விதமான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் இங்கு அகதிகளாக புகலிடம் கோரி வந்தாலும் கூட நீங்கள் வரும்பொழுது அநேகமானோர் அங்கிருந்து காசுகளை ஏஜென்ட் தரகர்களுக்கு செலுத்தி தான் வருகின்றீர்கள். அங்கு வருகின்ற காசுகள் இங்கு இருப்பவர்களுக்கு கூட இங்கிருந்து செயற்படும் ஏஜென்சிமாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கின்றது. அவர்களும் அதனால் நன்மை அடைகின்றார்கள். எனவே நீங்கள் எப்படித்தான் பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ், அதாவது வியாபாரமாகத்தான் கருதப்படுகின்றது. இது 1980க்கு முதல் வியாபாரமாக கருதப்படவில்லை.
அதற்கு முதல் என்ன நடந்தது என்று பார்ப்போமே. ஆனால் குடிவரவில் ஐக்கிய ராச்சியம் மற்றும் மற்ற நாடுகள் எல்லாம் தங்களுக்கு தேவையான தகுதி வாய்ந்தவர்களை கூப்பிட்டார்கள். அவர்களது செலவில் கூப்பிட்டு அவர்களுக்கு சில இடங்களில் சில நாடுகளில் 160 ஏக்கர் காணியும் கொடுத்து தான் அவர்களை இங்கு கொண்டு வந்தார்கள். இது பற்றி நான் விவரமாக இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். ஆகவே என்ன நடக்குது என்று பார்த்தோமே ஆனால் பலருக்கு இந்த உண்மைகள் தெரியாது. இந்த உண்மைகள் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு அறிய தருகின்றேன். தயவு செய்து தொடர்ந்து இதை பாருங்கள். இதை நான் பகுதி 1 பகுதி 2 பிரிக்கலாம் என்று யோசிக்கின்றேன். ஓகே, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இதை பற்றி கலைப்போம். அதாவது நீங்கள் குடிபுகுந்து ஒரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போனீர்களே ஆனால் அங்கு உங்களுக்கு தங்குவதற்கு இடங்கள் வேணும். எனவே வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஹவுசிங் சம்பந்தப்பட்டது விஷயங்கள், வீடு பரிமாணங்கள் அது உங்களுக்கு தேவையாக இருக்கும். எனவே ரியல் எஸ்டேட் செய்வர்கள், வீடு வித்தல் வாங்கல், மற்றும்படி வாடகைக்கு விற்பவர்கள், விற்பனை செய்வர்கள் போன்றவர்களது வருமானம் அந்த நாட்டில் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே அவர்களும் இதனால் நன்மை அடைகின்றார்கள். இதில் எல்லாம் நன்மை அடைபவர்கள் யார் என்று பார்த்தீர்களே ஆனால் அந்த நாட்டில் இருக்கும் நபர்கள் தான் நன்மை அடைகின்றார்கள். இதில் ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், அகதிகளாக வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு நிதியுதவி பணம் கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் திறமை வாய்ந்தவர்கள் வேலையில் அனுபவம் உள்ளவர்கள் இங்கு வந்து 2 வருடம் வந்து அவர்கள் கனடா, அதாவது அரசாங்க நிதி உதவி பெற முடியாது. அவர்கள் வேலை எடுக்கும் வரையும் அவர்கள் தாங்கள் கொண்டு வரும் காசுகளில் தான் அவர்கள் வாழ்ந்து தங்களது வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும். அவர்கள் வரும்பொழுது கிட்டத்தட்ட $30,000, இது நான் சொல்வது 1997ஆம் ஆண்டு. தற்பொழுது அவைகள் 2 மடங்காக அதுக்கு மேலாக போயிருக்கின்றது. எனவே நீங்கள் ஒவ்வொரு முறையும் காசு கொண்டு வரும் பொழுது அந்த காசு இங்கு கட்புலனாக பொருளாதாரமாக வருமானமாக ஒரு நாட்டுக்கு வருகின்றது. அந்த வருமானத்தை வைத்துத்தான் அவர்கள் இங்கிருக்கும் தங்களது குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றார்களே ஒழிய, வேலை என்று சொல்லி நம்பி வருபவர்களுக்கு வேலைகள் கிடைப்பது அரிது. இதை நாங்கள் கனடா, ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இப்பொழுது கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். இதற்கு நீங்கள் கூகுளில் நீங்கள் போய் பார்த்தீர்களே ஆனால் கன விஷயங்கள் இதை பற்றி தெரிய வரும். அதாவது திறமை வாய்ந்தவர்கள் இங்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், அவளுக்கு சொன்னது ஒன்று, இங்கு வந்து பார்த்த பின் நடப்பது ஒன்று என்பது போன்ற பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான விடயங்கள் இங்கு இருக்கின்றன. இதை நாங்கள் இன்னொரு பதிவில் விவரமாக நான் கனடாவை பற்றி அல்லது ஐக்கிய ராச்சியத்தை பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம். நான் இன்று பார்க்கவிருப்பது என்னவென்றால், வீடுகள் என்று சொல்வது தேவை வருகின்றது. இந்த தேவையை நிவர்த்தி செய்த வீடு செய்வதற்கான தொழில்கள், அதாவது வீட்டு கட்டிட பரிமாணங்கள் போன்ற தொழில்களுக்கு பிளம்பர்ஸ், எலக்ட்ரிக்கல், மர வேலை செய்பவர்கள் போன்ற பலவிதமானவர்களுக்கு உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றீர்கள், நீங்களா வந்து இங்கே வந்து வீடு கட்ட முடியாது. அதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எனவே இங்கிருக்கும் வீடு கட்டிட பரிமாணம் செய்வர்களுக்குத்தான் அந்த வருமானமாக வரும். அதே போன்று அரசாங்க உத்தியோகர்கள், அதாவது நாங்கள் முதல் குடிவரவை பற்றி பார்ப்போம். குடிவரவு என்று வரும்பொழுது குடிவரவில் வேலை செய்வர்கள் அவர்கள் இந்த ஆவணங்களை பத்திரமாக வைத்து இங்கு அனுப்ப வேண்டும். எனவே இங்கு ஜனத்தொகை கூடும் பொழுது அவர்களுக்கான ஒவ்வொரு ஃபைல், அதாவது அவர்களுக்கு பிரீத்தியோகமான ஒவ்வொரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி அவர்களது பேரில் இன்னென்ன இடத்திலிருந்து வந்தார்கள், இன்னென்னது இவர்களது பின்னணி என்பதை போன்றவற்றையெல்லாம் ஆய்ந்து பயந்திருப்பார்கள். உங்களது பிறப்பு சான்றிதழ், நீங்கள் அங்கிருந்து வருகின்றீர்கள், உங்களது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களது தகப்பனா தம்பியா சகோதரங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கும். இங்கு வந்தவுடன் பேர்ந்து நீங்கள் அதாவது வேலை செய்வதற்கு ஒரு காப்புறுதி பணம் செலுத்துவதற்கான ஒரு நம்பர் ஒன்று எடுக்க வேண்டும். அதை சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் என்று சொல்வார்கள். ஐக்கிய ராச்சியத்தில் நேஷனல் இன்சூரன்ஸ் என்று சொல்வார்கள். ஸோ அந்த நம்பர்கள் எடுப்பதற்கு நீங்கள் போகும்பொழுது அந்த அரசாங்கத்துக்கு இப்படியான ஒவ்வொரு வருடம் வரும் 2 லட்சம் பேர்கள் அல்லது 3 லட்சம் பேர் வந்தார்கள் என அவர்களுக்கான வேலைகளை செய்வதற்கு பணியை நிமித்தம் செய்வார்கள். எனவே இங்கிருக்கும் சாதாரண மக்களுக்கு வேலை கிடைக்குமே அன்றி வெளியிலிருந்து வருவர்களுக்கு அந்த வேலை கிடைக்காது.
எனவே இது ஒன்று குடிவரவு மட்டுமின்றி மற்றும் வருமான வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஜனத்தொகை கூட உங்களது வருமானங்களை பாதுகாப்பதற்கும் அதை மீண்டும் பரிசீலனை செய்வதற்கும் அதை பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான தள்ளுபடிகளை கொடுப்பதற்கும் ஆட்கள் வேண்டும். எனவே அந்த வகையான தொழில்களும் உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த உதவிகள் வழங்கப்படும். எனவே கூடுதலாக பார்த்தீர்களே ஆனால் இது இரண்டாவது நன்மைகள் பெறுகின்றார்கள் இந்த நாட்டு மக்கள். அடுத்தது நான் பார்க்க போவது என்னவென்றால், அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். போக்குவரத்து என்னும் பொழுது சில இடங்களில் வருமானங்கள் கூடும் பொழுது அந்த இடங்களுக்கு ஏற்ப, அதாவது புதுவிதமான இடங்களை அவர்கள் சரிப்படுத்தி அதற்கு ரோடுகள் அமைத்து அது சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ், ரோட் போடுபவர்கள், தார் ஊத்துபவர்கள் மற்றும் பலவிதமான தொழில்களுக்கு உள்நாட்டு ஆட்களைத்தான் எடுப்பார்களே உங்களை எடுக்கவே மாட்டார்கள். எனவே இதனால் உள்நாட்டில் இருப்பவர்களுக்குத்தான் இந்த வசதிகள், வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள் கூடுகின்றதை அழிய வெளிநாட்டிலிருந்து தாங்கள் இங்கே வந்து வேலை செய்வோம் என்று வருபவர்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த நாட்டு அனுபவம் வேணும் என்று சொல்லுவார்கள். இதை கருத்தில் கொண்டு இது மூன்றாவது நன்மை பெறும் ஆட்களை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதுபோன்று அடுத்தது பலவிதமான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இங்கிருப்பவர்களைத்தான் அமர்த்துவார்களே ஒழிய மற்றவர்கள் ஒருவரையும் அமர்த்த மாட்டார்கள். குடிவரவு என்று பார்க்கும் பொழுது குடிபெயர்ந்து வந்தவர்களுக்காக, குடிவரவு புதிதாக வந்தவர்களுக்காக சில அமைப்புகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த அமைப்புகள் எனக்கு தெரிந்தவரை 1996 ஆண்டிலிருந்து 2003-2006 ஆண்டு வரை மிகவும் துரிதமாக நடந்தது. இப்பொழுது அந்த பிரிவு அந்த வசதிகளை குறைத்து கொண்டார்கள். அது இருந்த பொழுதிலும் சில பகுதிகள் இப்பொழுதும் நடைமுறையில் தான் இருக்கின்றன. எனவே இந்த தொழில்களுக்கான ஆட்கள் இங்கிருக்கும் ஆட்களைத்தான் அவர்கள் நியமிப்பார்களே அன்றி வெளியிலிருந்து வரும் புது ஆட்களை அவர்கள் நியமிக்க மாட்டார்கள். அதே வேளையில் இங்கிருப்பவர்களுக்கு வெளியிலிருந்து இங்கு கஷ்டப்படும் ஆட்களின் உண்மையான பிரச்சனை என்னவென்று தெரியாது. அவர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்து போட்டு அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே போங்கோ, அங்கே போங்க என்று சொல்லுவார்களே அன்றி உங்களுக்கு ஒரு விதமான உண்மையிலே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்காது. அவர்கள் உங்கள் காசில், நீங்கள் கொண்டு வந்த காசில் அவர்கள் நன்மையடைந்து அவர்களுக்குத்தான் வாழ்க்கையை வளம்படுத்துகின்றார்களே அன்றி உங்களுக்கான வாழ்க்கை கடைசி வரையும் நன்மை அளிக்க இல்லை என்பதுதான் எனது கருத்து. இது உண்மை, யதார்த்தம். இதை ஒருத்தரும் மறைக்கவோ முடியாது. இதுதான் 2006 வரை நடைபெற்றது. இதில் பலவிதமான செட்டில்மெண்ட், அதாவது இமிகிரேஷன் செட்டில்மெண்ட் சென்டர்ஸ் என்று இங்கிருந்தவர்களுக்குத்தான் வேலை கொடுத்தார்களே அன்றி வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு வேலையில் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். வெளியிலிருந்து வருவர்கள், அதாவது பொருடம் கோரி வருவர்களுக்கு வித்தியாசமான நிதி உதவிகள் மற்றும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வித்தியாசமான முறைப்பாட்டில் செயற்பாடுகள் அவர்கள் அதை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. எனவே இதுபோன்று அடுத்த பதிவில் நான் திரும்பவும் இதை பற்றி அலசி ஆராயவிருக்கின்றேன். இன்னும் எத்தனை பேர் இந்த விதத்தில் இந்த குடிவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை அடைகின்றார்களை பற்றி பார்ப்போம். எனவே தயவு செய்து நான் போடும் பதிவுகளை பாருங்கள், கேளுங்கள், அவதானியுங்கள். கூர்ந்து அவதானித்த பின்னர் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களை நம்பி இருப்பவர்கள் அவர்களும் இதனால் பயனடைய வேண்டும் என்பதற்காகவும் நீங்களும் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு இதில் தருகின்றேன். எனவே தயவு செய்து இதை புறக்கணிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் மட்டுமன்றி உங்களுக்கு தெரிந்த மற்ற அனைவர்களுக்கும் நீங்கள் உதவியாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இது ஒரு முக்கியமான விடயம். இது இப்பொழுது ஒரு பெரிய தலையீடியாக ஐக்கிய ராச்சியம், ஐரோப்பா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இப்பொழுது தலை தூக்கி அவர்கள் இப்பொழுது அதை என்னவென்று சரிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதனால் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வேலையில்லா திண்டாட்டங்கள், பலவிதமான வீடுகள் இல்லாதது, வேலையின்மை, படிக்க வந்த மாணவர்களுக்கான பிரச்சனைகள், படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான பிரச்சனைகள் போன்று பலவிதமான பிரச்சனைகள் இங்கு தலை தூக்குகின்றது. எனவே
தயவு செய்து இதை எல்லாரும் நீங்கள் விரும்புவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.